வணக்கம் மக்களே. நிறைய பேர் இந்த செடி தருவீங்களான்னு கேட்குறீங்க. இன்னைக்கு இந்த செடியில் ஒரே இலையில பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு எப்படி குடியிருக்காங்கன்னு பாருங்களேன். பொதுவாக விதைகள் மூலம் முளைக்கிறது மாதிரி இந்த செடியில் இலைகளின் ஓரங்களில் குட்டி குட்டி செடியாக வருது. இது அடுத்த ஸ்டேஜ். இது இப்போதான் நானே பார்க்குறேன். குட்டி செடி இலையிலேருந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே அதோட ஓரத்தில் திரும்பவும் குட்டி குட்டியாக வருது. இங்கே பாருங்க, கொஞ்சம் பறித்து காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். தொட்டாலே கீழே விழுந்துருது. சும்மாவா பேர் வச்சாங்க 1000 குழந்தைகளின் தாய்ன்னு? இல்லை, இது 1,00,000 குழந்தைகளின் தாய்ன்னு சொன்னால் கூட பொய்யாகாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கட்டி போட்டால் குட்டி போடும் செடியை நான் காட்டும்போது இந்த செடியை நான் காட்டியிருந்தேன். அக்கா, எங்களுக்கு இதை தருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எப்படி தரதுன்னு தான் தெரியல. ஒவ்வொரு நாளும் கூட்டி பெருக்கி தூர தான் நான் போடுறேன். மொத்தமும் உந்து மூட்டில் தான் கிடக்கு பாருங்க. 1 மணி நேரம் உட்காந்து ஒரு இலையவே உத்து பார்த்தாலும் பச்சை ஆடை உடுத்தி இலையின் ஓரங்களில் அரும்பா அடுக்கி வைக்கப்பட்ட சின்ன ரோஜா பூக்களா புதிதாய் துளிர்த்த படைப்பின் ரகசியம் புரியாத புதிர்தான். இதோட அழகு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே. நாம் எப்போதும் போல நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.